கோபி கோபி எழுந்துருங்க, காஃபி சாப்பிடுங்க. காஃபி. ஊரே உங்களை பத்தி தப்பா பேசுறப்ப நான் நம்பல. ஆனா அது உண்மையை நிரூபிச்சிட்டியேடி. இதுல என்ன தப்பு இருக்கு? பாய எப்படி கொன்னுடுவா உன்னை. ஊக்கையிலே கொன்னுடு. ரேவதி. டேய் நிறுத்துடா. ரேவதி பேரை சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு? வீட்டை விட்டு வெளியே போடா. அவர் இங்க இருந்து போக மாட்டாரு. அத சொல்றதுக்கு நீ யாருடி? உன்னை விட வயசுல பெரியவவ. அவகிட்ட இப்படி வெக்கமா இல்ல? கோபி இங்கே இருங்க கோபி. என்ன தைரியம் நீ உனக்கு? நான் அவர் கூடயே போயிடுறேன். என்ன பண்ற பாரு. உன்னை இந்த அளவுக்கு ஆக்கிட்டானே. அந்த ராஸ்கலை என்ன பண்ற பாரு. அவரை மட்டும் தொட்ட பெத்த தாயை எழுத்து பேசுற அளவுக்கு அவன் உனக்கு பெருசாயிட்டானா? இன்னொரு வார்த்தை எதனா பேசுன என்னடி பண்ணுவ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவனை நீ காதலிப்ப? இது ஒரு ஊர்ல நடக்காதது இல்லையே. ஓடுகாலி மாதிரி பேசாத. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுதான் நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் கூட உன்னை வாழ விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரிம்மா, நான் கோபியோட தான் வாழ போறேன். தயவு செஞ்சு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. என்னால முடியாது. ஆமா, இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடந்தா அது கோபியோட மட்டும்தான். அப்படி இல்லைன்னா உங்க பொண்ணு இன்னைக்கு உயிரோட பார்க்க முடியாது. என்ன காமாட்சிக்கா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. நீங்க என்னைக்கு இந்த மாதிரி சோர்ந்து போயிலாம் இருந்தது கிடையாதே. ஆமா, ரேவதி எங்க காணோம்? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லுங்கக்கா. என்னக்கா அது? என்னன்னு சொல்லுங்க. ரேவதி கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எல்லா சிக்கலும் தீந்துருமா என்ன? பேசாம ரேவதியை கோபிக்கு கட்டி கொடுத்துருங்க. அது எப்படிமா நல்லா இருக்கும்? ரேவதி வயசு என்ன, அவ வயசு என்ன? வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்காம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. தாஷாயினி, அது மட்டும் நடக்க போறது இல்ல. நீங்களும் ஆச்சு, உங்க மகளோட கல்யாணமும் ஆச்சு. எனக்கு என்ன அதை பத்தி? ஏதோ மனசுல பட்டதை சொன்னேன். ஏய் கோபி, கோபி, ஏய் கோபி. என்ன என்ன வேணும்? என்ன வீட்டுக்கு போலியா? போகல. கோபப்படாத கோபி. நீங்க கொஞ்சம் தள்ளியே உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? நீ எதுவும் சாப்பிடலையா? இல்ல. ஏன்? எனக்கு பிடிக்கல, அதனால சாப்பிடல. சரி வா கோபி, என் வீட்டுக்கு போலாம். பயமா இருக்கு. எதுக்கு? என்ன செய்வீங்கன்னு தெரியும். அன்னைக்கு ஏதோ அப்படி நடந்துக்கிட்டேன். இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன். நான் சொன்ன கேப்பல்ல, வா. வா கோபி, வா.
கோபி, வீட்ல என்ன நடந்தது? என்ன துரத்திட்டாங்க. எதுக்காக? நீங்க தான் காரணம். நான் காரணமா? புரியுற மாதிரி சொல்லுடா. ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன சொன்ன? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. சொன்னா தானடா தெரியும். அன்னைக்கு அருவியில நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது நாங்க வந்தோம்ல. ஆமா. அப்ப நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்ன? சொல்லு. ரேவதி உன் முறை பொண்ணுன்னு. ஆமா சொன்னேன். நிஜத்தை தானே சொன்னேன். அதுக்காக என் வீட்டை விட்டு துரத்தணும்? அதுல காரணம், நீ அவகிட்ட நெருங்கி பழகிருக்க. அது உங்க அத்தைக்கு பிடிக்கல. கோபி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லு. நான் ரேவதியோட மருமாப்பிள்ளைங்கிறதுனால தானே இந்த கல்யாணம் நடக்கல. திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டான். யாரு? அந்த சிவனாண்டி பொங்கலை பொறுத்து அவன் எப்படியாவது ரேவதி அடைஞ்சே தீரணும்னு இருக்கா. அதுக்காக எல்லா அயோக்கியத்தனமும் பண்றான். ஏய் கோபி, எங்க போற? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. எனக்கு வேண்டாம். அந்த சிவனாண்டி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்காம நான் பாத்துக்கிறேன். உன்னோட வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. உனக்கு தெரியல, உங்க அப்பாவும் எனக்கு முறை மாப்பிள்ளதான். ஒருத்தர் விரும்பணும். எங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பையும் மீறி நாங்க கல்யாணம் பண்ணிட்டோமா. எப்படியோ தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு. பாட்டி உங்க அப்பாவை திட்டும் போதெல்லாம் நான் அவங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். ஏன்னா உங்க அப்பா என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. நானும் அப்படித்தான். உங்க அப்பா என்ன பண்ணாலும் அதை நான் தட்டி கேட்காம இருந்ததுனால அவரு குடிச்சு குடிச்சு இறந்தே போயிட்டாருமா. இறந்து போயிட்டாரு. நான் சொல்றத கேளுமா. நாம இப்ப யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. கோபி உன்னோட வயசுல சின்னவனு கூட நான் கவலைப்படலமா. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலமெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்னு தான் கவலைப்படுறேன். நாங்க கூடி வேலை செஞ்சாவது பொழிச்சுக்குவோம். பைத்திய மாதிரி பேசாதரி. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. காதலுங்கிறது இந்த வயசுல சுகமா தாண்டி இருக்கும். ஆனா பின்னால ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்லம்மா, அப்படி ஒண்ணு நடக்காது. நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. நான் சொல்றது மரியாதையை கேளு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த சிவனாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.